இஸ்லாம் என்னும் மாளிகையை ஏந்திடும் தூண் ஐந்தாகும். கலிமா தொழுகை வரிசையிலே கடமை ஹஜ்ஜும் ஒன்றாகும். இஸ்லாம் என்னும் மாளிகையை ஏந்திடும் தூண் ஐந்தாகும். கலிமா தொழுகை வரிசையிலே கடமை ஹஜ்ஜும் ஒன்றாகும். யாவரும் நாடலாம் ஹஜ்ஜு யாத்திரை போகலாம். தல்கியா ஓதலாம் இன்று தயாராயாகலாம். இஸ்லாம் என்னும் மாளிகையை ஏந்திடும் தூண் ஐந்தாகும். கலிமா தொழுகை வரிசையிலே கடமை ஹஜ்ஜும் ஒன்றாகும். எந்தை நபி இப்ராஹிம் எதிர்கொண்ட சோதனைகள் சிந்தை ஏற்க மறுத்தாலும் அவர் செய்தவையாவும் சாதனைகள். வல்லவன் இறைவனின் சொல்லையை ஏற்கிறார். பிள்ளையை இழப்பதை அவர் பிரியமாய் பார்க்கிறார். மகிழ்வித்தான் இறைவனும் மாற்று வரி செய்தித்தான். ஆட்டினை அறுக்கவே அவன் ஆணையை பிறப்பித்தான். உயர்ந்த ஓர் தியாகமே உலுஹியா என்பது என்றவர் வழங்கிட அது இறைவனுக்கு உயர்ந்தது. இஸ்லாம் என்னும் மாளிகையை ஏந்திடும் தூண் ஐந்தாகும். கலிமா தொழுகை வரிசையிலே கடமை ஹஜ்ஜும் ஒன்றாகும். உடலில் திடமுடையோர் உருபொருள் வளமுடையோர் உடன் வரும் துணையுடையோன் உயர்கடமை ஆற்றுவீர். அழைக்கிறான் இறைவனும் அருளினை வழங்கியே. புறப்படு சோதரா புனித தளத்தினை நோக்கியே. ஏன் இந்த தாமதம் ஏகுவீர் இறையிடம். இன்னும் ஓர்துல் ஹஜ்ஜு இங்கு யாருக்கு நிச்சயம். உயர்ந்த ஓர் தியாகமே உயர் ஹஜ்ஜுக்கு செல்வது என்றவர் செய்திட அது இறைவனுக்கு இருந்தது. இஸ்லாம் என்னும் மாளிகையை ஏந்திடும் தூண் ஐந்தாகும். கலிமா தொழுகை வரிசையிலே கடமை ஹஜ்ஜும் ஒன்றாகும். யாவரும் நாடலாம் ஹஜ்ஜு யாத்திரை போகலாம். தல்கியா ஓதலாம் இன்று தயாராயாகலாம். இஸ்லாம் என்னும் மாளிகையை ஏந்திடும் தூண் ஐந்தாகும். கலிமா தொழுகை வரிசையிலே கடமை ஹஜ்ஜும் ஒன்றாகும்.